உலகத்தின் தோற்றம் முன்னே உன்னை பெயரிட்டு தெரிந்து கொண்டே, தாயின் கருவினிலே உன்னை வளர்த்து பிரித்தெடுத்தே, தாயின் கருவினிலே உன்னை வளர்த்து பிரித்தெடுத்த என்னை பார், நோக்கிப்பார், நோக்கிப்பார், என்னை பார், கல்வாரியை நோக்கியே பார், ஜீவரட்சிப்பை பெற்றுக் கொள்வார். இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குறித்ததான ஒரு தலைப்பை இங்கே கூறுகிறார், அதாவது மனுஷகுமாரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மையான ஆண்டவர் மற்றும் உண்மையான மனிதனாய் இருக்கிறார். மனுஷகுமாரன் என்ற தலைப்பு அவருடைய மனித தன்மையை குறிக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரியமானவர்களே, எந்த கர்த்தர் முன்பாக எல்லா மனுக்குலமும் மண்டியிடுமோ அவரை உங்கள் வாழ்க்கையின் கர்த்தரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ள விரும்புவீர்களா?